தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுக சார்பில் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தற்பொழுது அதிமுக சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை குற்றங்களை தடுக்க வலியுறுத்தி தற்பொழுது அதிமுக சார்பில் செப்டம்பர் 24ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS அவர்கள் தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். இது குறித்தான விவரங்கள் என்ன? தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறியதாக கூறி திமுக அரசை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி K பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். தான் ஆட்சி செய்யும் மாநிலத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் அமெரிக்காவில் மோட்டார் பொருந்திய சைக்கிள் மிதிப்பது போல் நடிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினின் நடவடிக்கை திமுக அரசின் நிர்வாக திறன்மையை காட்டுகிறது. கடந்த 40 மாதங்களாக தமிழகத்தில் நாள்தோறும் சமூக விரோத செயல்கள், குற்ற செயல்களும் அரங்கேறி வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் கொலைக்காரர்களும் கொள்ளைக்காரர்களும் பாலியல் வன்கொடுமையாளர்களும் சுதந்திரமாக சர்வசாதாரணமாக குற்றம் புரிவது வாடிக்கையாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் நடந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளை குற்ற செயல்களை அவர் பட்டியலிட்டு குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் 24/9/2024 அதாவது இந்த மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சென்னையில் முன்னாள் அமைச்சர்கள் ப. வளர்மதி மற்றும் கோகுலா இந்திரா தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.